அன்னையார்களுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதுக்கான பயணத்தை தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலர் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் எதற்கு? ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள். கட்டமைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கா? அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம்? நம்ம இலக்கு என்ன? அதாவது இன்னைக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலெல்லாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இது 1967 அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ, ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்கள எப்படி கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி பண்ணையார்களுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு பொதுவாக மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேலே அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம். இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையாக தலைவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக, தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் சொன்னது என்னன்னா, உறுப்பினர்னு சொல்லாதீங்க, குடும்பமாக நம்மளுடைய கொள்கை. உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள். அதனால தான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை. இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதுக்கான பயணத்தை தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவலில் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பு இல்லைன்னு. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 2,95,980 பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும். ஸோ அதுக்கான ஒரு நாளா ஒரு உறுப்பினர்னு இல்லாமல் தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பமாக சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க மொபைல் எண்,
இன்னொரு தந்தை வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய கட்சிகளில் உறுப்பினர் சேரணும்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நம்பரும் வேணும். அப்படி கிடையாது, ஒரு நம்பர் வச்சு 5 பேர் இணைத்திடலாம். ஸோ அப்பா அம்மா 2 பேர் என்னுடைய நம்பர் வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் இறைக்க முடியும். இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய முக்கியமான விருப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவிக்கே அந்த ஆப் செயலி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் இருக்கு. அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,95,980 இன்க்ளூடிங் பிஎல்எஸ் 69,000க்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை நம்ம இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோடனே எப்படி டோர் டு டோர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதில் இப்போதைக்கு அந்த மை டிவிக்கே உடைய ஆப் மூலயமா இந்த 2,95,980 பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த 10 நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும். ஆல்ரெடி இதில் 69,000 பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில் சேர்ந்து முடிச்சாச்சு, மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளை கழகத்தில் இருக்கவங்க, ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த 10 நாளில் சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொக்கேஷன் ஆன் பண்ணி, நீங்கள் லொக்கேஷனில் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வீடு வீடாக போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் ஆகஸ்ட் 15லேருந்து செயல்பட போகுது. அதோடு மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில், கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரெக்டாக பார்க்குற மாதிரி அவருடைய மொபைலில் இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார். இது எந்த கட்சியிலையுமே கிடையாது. தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில் பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய ஃபோன் மூலயமாவே டைரெக்டாக உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் 200 வீடை ரீச் ஆகும் போகும்போது, வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது தலைவர் கன்னியாகுமரியில் எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதில் எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமாக பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பிஎல்ஏ மெம்பர்ஸை ஃபோன் அடித்து அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார். அதுதான் தலைவருடைய குறிக்கோள். நிறைய பேர் ஆப்பிள் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அது செப்டம்பர்லேருந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறனால அது தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸில் இருக்கிறவங்க செப்டம்பர்லேருந்து நம்ம அதுக்கான மை டிவிக்கே உடைய ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி 2026 இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து நன்றி வணக்கம்.